நல்ல ட்ரேடர் எப்பவுமே ட்ரெண்டு கண்டினியூஷனில் போயிட்டு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. 2 கலர் காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும் போது தான் மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு பிகினர் உள்ளே வரும்போது நாளைக்கு அதே மார்க்கெட் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. அப்போ அவங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் ட்ராப்பில் சிக்கிறதே ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் வேட்டை ஆடினா தான் அவர் என்ன பண்ண முடியும். ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். நீங்க கேண்டில்ஸை பார்த்து ட்ரேட் எடுக்கிறவங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கும் போது கேண்டில்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா, இல்ல பேட்டர்ன் ஸ்ட்ராங் சிக்னல்ஸ் தருமா, இல்ல ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு லோகநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேண்டில் அனலைசிஸ் அப்படின்னா என்ன? ஒரு ட்ரேடர் எப்படி டெசிஷன் மேக் பண்ணணும் ஒரு கேண்டிலை பார்த்து, அதை பற்றி சொல்லுங்க. கேண்டில்ஸ்னு அதை சொல்கிறத விட கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இந்தியாவோட கவுண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா எவ்வளோ கோடி பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஒரு ட்ரேடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க 1 கோடி பேர் 2 கோடி பேரோட கேரக்டரை இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் கனெக்ட் பண்ணவும் முடியாது, அனலைஸ் பண்ணவும் முடியாது. பட் அத்தனை பேர் கேரக்டரையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது கேண்டில்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் கேண்டில்ஸுக்கு ஒரு கேண்டிலுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு சார்ட்டில் கேண்டிலாக பார்க்காம அதை கேரக்டராக தான் பார்க்கணும். அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுன்றதுனால தான் சார்ட்டில் கேண்டில்ஸோட கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நிறைய இடத்துல நிறைய பேரும் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஒரு ட்ரேடருக்கு அந்த கேண்டில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. ட்ரேடருக்கு மட்டும் இல்லை, இன்வெஸ்டர் மார்க்கெட்டுக்குள்ளே யார் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே கேண்டில்ஸோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார், இப்போ சிங்கிள் கேண்டில் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சிங்கிள் கேண்டில் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேமர் எடுத்துங்க, இன்வெர்டட் ஹேமர் எடுத்துங்க, டோஜி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு கேண்டிலுக்கு பேர் வைக்கிறது விஷயம் இல்லை, அந்த கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நார்மலாக கேண்டிலோட நேம் தெரிஞ்சுட்டா மட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ கேண்டில் கூட நமக்கு டெக்னிக்கலும் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அந்த டெக்னிக்கலில் ஒரு கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேமர் நீங்கள் கேட்ட மாதிரி சிங்கிள் கேண்டில் அப்படின்னாக்கா ஹேமர்னு எடுத்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஹேமர் எங்கே ஃபார்ம் ஆனால் சவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேஜர் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகணும், என்ன கலரில் ஃபார்ம் ஆகணும்னு ஒன்று இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 கலர் தான், எய்தர் க்ரீன் அதாவது புல்லிஷ், எய்தர் ரெட் ஆர் பேரிஷ். இந்த 2ல் ஹேமர் அப்படின்றது ஸ்ட்ராங்காக க்ரீன் கலரில் இருக்கணும். நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கு வேலிடே இருக்குது. ஸோ அதனால் சிங்கிள் கேண்டில் மெத்தடில் நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அது எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஹேமரை பற்றி சொன்னேன். ஓகே சார், அப்புறம் சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸில் வரும்போது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், டபுள் டாப், ட்ரையாங்கிள் இதெல்லாம் தாண்டி இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இதை எப்படி ட்ரேடர்ஸ் புரிஞ்சுக்கிறது? ஓகே, டெக்னிக்கலில் இப்போ நீங்கள் சொன்ன டபுள் டாப், டபுள் பாட்டமும், ஹெட் அண்ட் ஷோல்டர் இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் வேறு, கேரக்டர் வேறு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது பேட்டர்ன் போகலாம். மார்க்கெட் இதுக்கப்புறம் இங்கே தான் நின்று எங்கேருந்து திரும்ப போகுது, அதாவது ரிவர்சல் எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே கேண்டிலோட கேரக்டர் தான். இது 2மே மார்க்கெட்டில் முக்கியம். மார்க்கெட்டில் இது 2மே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 2மே கனெக்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ண முடியுமே தவிர தனித்தனியாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வெறும் கேண்டில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ உள்ளே வர முடியும்னா 100% வாய்ப்பே இல்லை. டெக்னிக்கல் நல்லா தெரியணும். அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா இருக்குது, மார்க்கெட் நிறையா இருக்குது. டபுள் டாப், டபுள் பாட்டமு, இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டரு, எலியாட் வேவு, ஹார்மோனிக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே செல்லிங் போகிறதுலாம் கிடையாது. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே பையிங்லாம் போக முடியாது. இது கூட ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த கன்ஃபர்மேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு கேண்டிலை ஸ்ட்ராங்காக படிக்கணும். அதாவது அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறோம். ஓகே சார், இப்போ ட்ரேடிங்கில் நமக்கு கேண்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ கேண்டில்லையும் முக்கியமான சில கேண்டில் இருக்கும். இப்போ இண்டிகேட்டர்ஸ் மாதிரி ஒரு 4-5 கேண்டில் பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமா, இல்லை எல்லா கேண்டில் பேட்டர்னுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா? இல்லை, மார்க்கெட்டை எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணும் தான். பட் ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2-3 கேண்டில்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா ஃபஸ்ட்டே நம்ம பேசிட்டோம், ஹேமர் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதர் அதை ஹேமராக இருந்தாலும் சரி தான், இன்வெர்டட் ஹேமர் இருந்தாலும் சரி தான். இந்த ஹேமர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் அது நிறைய இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா இது எல்லாமே ஒரு குட்டி டைம் ஃப்ரேமில் போயிட்டு சார்ட்டில் பார்க்கக்கூடாது. எப்பவுமே மேக்ஸிமம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் தான். ஒரு நல்ல ட்ரேடர் இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் மெயினாக ஏன் நான் நல்ல ட்ரேடர்னு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ட்ரேடர் எப்பவுமே ட்ரெண்டு கண்டினியூஷனில் போயிட்டு ட்ரேட் பண்ண மாட்டாங்க.
எந்த இடத்துலலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எங்கல்ஃபிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷ் எங்கல்ஃபிங் இல்லை பேரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு 2 கேண்டலோட கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 2 கேண்டலோட கேரக்டர்ஸ், அதாவது புல்லிஷ் ஆர் பேரிஷோட எங்கல்ஃபிங் கேரக்டர் உள்ளே வருது மார்க்கெட் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் பேக் டெஸ்ட் சொல்லுது. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணவங்கள போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் இதை ரிவர்சலோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அகைன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு ஹேமர் அப்படின்றது மார்க்கெட்டோட ஒரு நல்ல சப்போர்ட்லேயோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயோ இன்வெர்டர்லேயோ இருக்கணும். பட் எங்கல்ஃபிங்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து சிங்கிள் கேண்டில் ட்ரேடிங் மெத்தட் இல்லை, டபுள் கேண்டில் ட்ரேடிங் மெத்தடில் வரும். ஒரு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எங்கல்ஃபிங்னு எல்லாருக்கும் தெரியும், விழுங்குதல். அதாவது இன்னொரு கேண்டில் முழுகடிக்கணும், அதுக்கு பேர் தான் எங்கல்ஃபிங் நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து ஒரு கோடு போடுவாங்க. ஏன் நான் கோடுன்னு சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் ரெசிஸ்டன்ஸை போட்டு கரெக்டாக மார்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. மார்க் பண்ணவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை போட்டு, அதர் தன் தட் அது வெறும் கோடு தான். ப்ராப்பராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 2 கேண்டில் ஃபார்ம் ஆகணும் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. இல்லை சப்போர்ட்டில் 2 கலர் காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும் போது தான் மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஆஸ் ஐ சேட், எஸ், நீங்கள் கேட்ட கேள்வியும் கரெக்டு தான். இண்டிகேட்டர் மாதிரி கேண்டில்ஸ் ரொம்ப முக்கியமான இந்த ஹேமர் பேட்டர்னும் உங்களுக்கு எங்கல்ஃபிங் பேட்டர்னும் தெரிஞ்சாலே போதும். இந்த 2 கேண்டிலை பேஸ் பண்ணி நல்லாவே இங்கே ட்ரேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் நிறையா இருக்குது. இன்னும் டோஜி இருக்குது, ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது, மார்னிங் ஸ்டார் இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் கேண்டில்ஸ்னால் இது 2மே போதும் நமக்கு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு 3-4 கேண்டில் பேட்டர்ன் தெரிஞ்சாலே நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். தாராளமாக பண்ணலாம். பட் இது கூட டெக்னிக்கலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 கேண்டிலில் பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துட்டா ஒரு கேண்டில்ஸோட கேரக்டர் எப்படி கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஒரு பேட்டர்ன்ஸ் டெக்னிக்கலாக எப்படி கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி போடலான்றத ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்து நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியாது. இங்கே நமக்கு ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கணும். மார்க்கெட்டில் லேர்ன் பண்ண வந்துட்டோம் அப்படின்னாலே நான் தான் சொன்னேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 2 கேண்டிலை பற்றி பேசினே தவிர இன்னும் நிறைய கேண்டில்ஸ் நமக்கு இருக்குது. இன்னும் டோஜிலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு டோஜியோட மீனிங்கே தெரியாது. ஸோ ஒரு கேண்டிலோட மீனிங் தெரிஞ்சால் தான் இங்கே நம்ம பவர்ஃபுல்லாக நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணி அந்த மென்டர்ஷிப்பில் ட்ராவல் பண்ணணும். ஒரு 2 months 3 months ட்ராவல் பண்ணால் தான் கேண்டில்ஸ்னா என்ன, கேண்டில்ஸோட கேரக்டர்ஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் ரிவர்சல் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸில் எங்கல்ஃபிங் ரெட் அண்ட் க்ரீன் ஃபார்ம் பண்ணால் என்ன நடக்கும், இல்லை க்ரீன் அண்ட் ரெட் ஃபார்ம் பண்ணால் என்ன நடக்கும், இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா ஒரிஜினலாக நடக்குதா, இது கூட பேட்டர்ன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு மென்டர்ஷிப் எடுத்தால் மட்டும்தான் இந்த கேண்டில்ஸோட என்டையர் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிக்க முடியுமே தவிர அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 2-3 months வந்து ஒரு நல்ல மென்டார் கிட்ட நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மென்டார் கிட்ட போகும்போது நம்ம அந்த அட்வைசஸ் மட்டும் கேட்டால் போதுமா, அவங்களே அதை ப்ராக்டிக்கலாக வந்துட்டு பண்ணி அதில் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குமா, எது பெட்டர்? இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. மென்டர்ஷிப்ன்றது நாட் ஒன்லி ஃபார் ட்ராவலிங். என்னெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு லேர்னிங், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஒரு மென்டார் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். மென்டர்ஷிப்போட மெயின் ரீசன் என்னென்னா பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து ட்ரேட் பண்ண வைக்கிறது தான். ஸோ 2-3 monthsன்றது வெறும் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு கிளைண்ட்டோ வராங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுக்கிற வரைக்கும், ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ தான் ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வந்தாலுமே ஒரு 15-20 days ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இட் வில் டேக்ஸ் 1-2 months டைம் அட்லீஸ்ட். ஏன்னா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க பேசிவ் இன்கம் பண்ணுறது தான் நிறைய பேர் வராங்க. ஃபுல் டைம் ட்ரேடர் ரொம்ப கம்மி இங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது 2-3 monthsல வெறும் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே இல்லாமல் பக்கத்தில் உட்கார வச்சு எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணி சொல்கிறது தான் ஒரு மென்டர்ஷிப்போட வேலை. ஸோ மென்டர்ஷிப்னு எடுத்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், பக்கத்தில் உட்கார வச்சு என்டையர் கைடன்ஸ் கொடுக்கறது அது அவங்களோட ஜாப் தான். ஓகே சார், இந்த மாதிரி வந்து கேண்டில்ஸை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது, பேட்டர்ன் ப்ளஸ் கன்ஃபர்மேஷன் வால்யூமும் அங்கே வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது வெறும் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு கேண்டில்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். பை ஆர் செல் அப்படின்னு கொடுத்துரும். பட் பேட்டர்ன் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும். இப்போது ஒரு கேண்டில் வந்து பை சொல்லுது அப்படின்னு வச்சுட்டா என்ட்ரி தான் எடுக்க முடியாது. சிக்னல் தான் பை, கன்ஃபர்மேஷன் தான் பை. பட் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ரிஸ்க் வைக்கணும், எங்கே ரிவார்டு வைக்கணும்னா அது பேட்டர்னால் மட்டும்தான் முடியும். ஸோ ஒரு கேண்டிலோட கேரக்டரும் ஒரு பேட்டர்னும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல என்ட்ரிக்குள்ளே போக முடியுமே தவிர இல்லைனா வேடிக்கை பார்க்குறது தான் பெட்டர். ஓகே சார், அப்போ வந்து இப்போ பிகினராக வந்து ஒரு ட்ரேடர் வந்து உள்ளே வராங்க, அவங்க வந்து கேண்டில் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க? இல்லை, இப்போ வர பிகினர்ஸ் நிறைய பேர் கேண்டில்ஸை பார்க்குறதே இல்லை. இப்போது
எப்படி நிறைய பேர் பார்க்குறாங்கனாக்கா 2 கலராக தான் பார்க்குறாங்க. எய்தர் ரெட்டு இல்லைன்னா க்ரீனு. க்ரீன் கலர் வந்து ஜெயிச்சிட்டா மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு முடிவு பண்ணுறாங்க. க்ரீன் கலரை ரெட் கலர் தோக்கடிச்சா மார்க்கெட் பேரிஷு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த 2 கலரை பேஸ் பண்ணிலாம் மார்க்கெட் மூவ் ஆகாது. நல்லா புரிஞ்சுங்க. யார் ஜெயிக்கிறா, அதான் சொன்னேன், இத்தனை பேர் கோடியில் யார் எப்படி ஜெயிக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுனா அது அதான் ஒரு கேண்டலுக்கு ஒரு பேர் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்குது. இந்த எல்லா நேமையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதோட கேரக்டர் என்னன்றதை படிக்கணும். அந்த கேரக்டர் எங்கே ஃபார்ம் ஆகணும்னு ஒன்று இருக்குது. அதாவது மார்க்கெட்டோட மிடில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நமக்கு கேண்டில் பார்க்க முடியும். இன்டிசிஷன் கேண்டில் நிறையா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பின்னிங் டாப் இந்த மாதிரி நிறையா வரும். இந்த மாதிரி கேண்டில்லாம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டு எதுவுமே நம்ம கற்றுக்க முடியாது, படிக்கவும் முடியாது. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு பிகினர் உள்ளே வரும்போது கேண்டில்ஸோட நேம் புரியணும், அந்த கேண்டில்ஸோட கேரக்டர் புரியணும். மெயினாக அந்த கேண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் தான் அது வேலிடு. அது ஒரு இஷ்டத்துக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு மார்க்கெட்டோட அக்குமுலேஷன் ஜோன்லையோ டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்லையோ அது போய்ட்டு ஒரு கேரக்டராக ஃபார்ம் ஆகுதுன்னா அது வேலிட் இல்லை. ஸோ ஒரு பிகினராக வரும்போது ஜென்ரலிஸ்டிக்காக கலரை பார்க்காம ஒரு கேண்டலோட கேரக்டரை அதை படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், பின்னாடி பேக் டெஸ்ட் பண்ணணும், தென் லைவ் மார்க்கெட்டில் வந்து அதுக்குள்ளே என்ட்ரி போகிறது பெட்டர். ஓகே சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அதெல்லாம் வந்து ட்ரேடர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் சார் அவங்க அதை கற்றுக்கிறதுக்கு? அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். நல்லா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பர்சனல் லைஃப் நிறையா பார்க்கலாம். நீங்கள் ஒரு கார் டிரைவிங் போனீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். பட் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் திரும்ப மெயினாக வரும்? கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே எமோஷனல் பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையே உங்களுக்கு அவ்வளோ ஹிக்கப்ஸ் இருக்கும் போது இது ஓஷன். நீங்கள் போயிட்டு 2 கோடி பேர் 3 கோடி பேர் கூட போய் ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் இல்லையா? இது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இது எவ்வளோ நாள் ஆகுன்றதை விட எவ்வளோ மந்த் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதுல முக்கியம். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலாம் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால சொன்னேன், நான் சொல்கிறது ஒரு 2-3 months அப்படின்றது ஒரு 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 க்ரூஷியலில் சின்ன டைம். ஏன் க்ரூஷியலில் சின்ன டைம் சொன்னால், எல்லாருமே ஒர்க்கிங் பிஸியில் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற ஒரு ஆர்வம் 1 மாதத்துக்கு அப்புறம் இருக்குமானா நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா அவங்கவுங்க ஒர்க் ஷெடியூலில் பிஸி ஆகிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, இங்கே வர முடியாத சுச்சுவேஷனில் அங்கே சோஷியல் மீடியாவில் கிடைக்கிறத 2த்தையும் கிளப் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது 100% லாஸாக தான் முடியுது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது மேடம் இங்கே. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அட்வைசர்ஸ்லாம் வந்து ஒரு மென்டார் கிட்டேருந்து எடுத்துக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இப்போலாம் வந்து கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்குது சார். அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த மென்டார் கிட்டேருந்து அட்வைஸ் கேட்குற அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கப்போ லாஸும் அங்கே அவங்களுக்கு வந்து அதிகமாகும். அந்த லாஸை தாண்டி என்னென்ன பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது? நீங்களே சொல்லிட்டீங்க லாஸ் அதிகமாகுதுன்னு. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் போகலாம். ஆஸ் அ உமன் நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. ஐ ஹோப் ஸோ. நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறீங்களா இல்லை வீட்டில் அம்மா சொல்லி செய்கிறீங்களா? யூடியூப் பார்த்து. ஓகே, ஆன்சரே நீங்களே சொல்லிட்டீங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுனால நிறைய பேர் லாஸ்ட் ஆகுறான்னு சொல்லிட்டு. நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஆஸ் அ உமன் நீங்களே நல்லா குக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. குக்கிங் எங்கேருந்து லேர்ன் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? நார்மலாக சோஷியல் மீடியா பார்த்து எவ்வளோ பேர் லேர்ன் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது, அம்மா கிட்டேருந்து எவ்வளோ பேர் லேர்ன் பண்ணுறாங்கன்னு இருக்குது. இப்போது நிறைய உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது தான் ஒரு நல்ல குக்கிங்கே. இது ஒரு விஷயம் அப்படின்னாலுமே இன்றைக்கி ஒரு நல்ல ப்ரொஃபைலில் இருக்க எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே போயிட்டு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ போய் படித்தவங்க தான். யாருமே போயிட்டு ஆன்லைனில் போய் படித்தவங்க யாருமே பெரிய ப்ரொஃபைலில் இல்லை. ஸோ ஆன்லைனில் படிக்கிறதுனால, அதாவது சோஷியல் மீடியாவில் போய் ஜஸ்ட் பார்க்குறதுனால என்ன ஆகுன்னா, இன்புட் வேணால் கிடைக்கும். அந்த இன்புட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போது நானே ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அந்த வீடியோ இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் கொடுக்குறது நாளைக்கு அதே மார்க்கெட் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. அப்போ அவங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இன்றைக்கி என் வீடியோ பார்த்து இன்றைக்கி நைட்டே ப்ராக்டிஸ் பண்ணும்போது சக்ஸஸ். ஆனால் நாளைக்கு மார்க்கெட் மாறி இருக்கும், நாளான்னைக்கு மார்க்கெட்டோட கேரக்டரே வேறு இருக்கும், சென்டிமெண்ட்டில் எமோஷனல் மாறி இருக்கும். அப்போ இன்றைக்கி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி எப்படி மறாதனால ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆகாது. அதனால தான் நான் சோஷியல் மீடியாவுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை. சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாருமே ஒரு எஜுகேஷன் பர்பஸாக பார்க்கணுமே தவிர அதை எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராகவோ இல்லை இன்வெஸ்டராகவோ வரணும்னா மென்டார்ஷிப் மட்டும்தான் எடுக்கணுமே தவிர சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஓகே சார், இப்போ வந்து அடுத்ததாக வந்து ஃபால்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட்டை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எங்கே போய் ஒரு ட்ராப்பில் வந்து சிக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் ட்ராப்பில் சிக்கிறதே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு தான். நீங்கள் கேட்ட கேள்வி அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ கேண்டில்ஸும் நல்லா தெரியணும், டெக்னிக்கல்ஸும் நல்லா தெரியணும். இந்த ட்ராப்பை யார் க்ரியேட் பண்ணுறா, நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம்.
அதில் எப்பயுமே சொல்கிற ஒரே ஒரு வேர்டு இன்ஸ்டிடியூஷன். வேறு யாருமே ட்ராப்பை க்ரியேட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் உள்ளே கொண்டு வர பல்லாயிரம் கோடியை ப்ராஃபிட் பண்ணணும்னா சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் லாஸ் பண்ணணும். நம்ம தான் ரீட்டெய்லர். ஏன்னா நம்மலாம் குட்டி குட்டி பைசா வச்சுருப்போம். 10,000 ரூபா 10 லட்ச ரூபா இதெல்லாம் வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் அவர் மொத்தமாக லாஸ் பண்ணாதான், அதாவது நம்ம லாஸ் பண்ணாதான் அவர் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை தெளிவாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், இங்கேயும் சொல்கிறேன். லிக்விடிட்டி அப்படின்ற கான்செப்டை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு டெக்னிக்கலோட லிக்விடிட்டி கான்செப்ட் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். லிக்விடிட்டி தெரியாமல் வெறும் கேரக்டரை மட்டும் படித்தோ இல்லை பேட்டர்ன்ஸ் மட்டும் படித்தோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு தப்பிக்க முடியாது. லிக்விடிட்டி ரொம்ப தெளிவாக படிக்கணும். மேஜராக நம்ம எங்கெல்லாம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எங்கெல்லாம் இப்போ மார்க்கெட்டை நிறைய பேர் ஒரு பேட்டர்ன் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசெண்டிங் சேனல், அசெண்டிங் சேனல் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கோடு போட்டுருவாங்க. மார்க்கெட்லேருந்து ஒரு சப்போர்ட் லைன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருப்பாங்க. ஒரு 2 தடவை மார்க்கெட்டை சப்போர்ட் அடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு மேலே ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்து மார்க்கெட் பையிங் சைட் போகும். இதை பார்த்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, 3வது தடவை அது சப்போர்ட் லைன் வந்திருந்ததுன்னா இந்த இடத்துலையும் டச் பண்ணிவிட்டு அது பவுன்ஸ் பேக் தான், பைக்கு போய்ட்டு இங்கே நம்ம பை பண்ணலாம்னு நினைப்போம். இன்ஸ்டிடியூஷன் உங்களை பொறுமையாக வெயிட் பண்ணதே அந்த 2 இடத்துல பை காமிச்சு மார்க்கெட்டை மேலே கொண்டு போனது. ஏன்னா 3வது தடவை நீங்கள் 2 தடவை வேடிக்கை பார்த்ததுல 3வது தடவை கண்டிப்பாக உள்ளே வருவீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அங்கே தான் ட்ராப்பு. அவர் என்ன பண்ணுவார், மார்க்கெட்டை சப்போர்ட்டை உடச்சி கீழே கொண்டு போயிடுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். நீங்கள் போட்ட ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டி. அதுதான் சொன்னேன். இப்போ அவரும் பை தான், நீங்களும் பை தான். ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு இப்போ அவர் பெரிய லெவலில் பை பண்ணணும்னா ஆப்போசிட்டில் பெரிய செல்லர் வேணும். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் வேட்டை ஆடினா தான் அவர் என்ன பண்ண முடியும், பெரிய பைக்கு போக முடியும். இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் போடுறீங்க, இல்லை ஏதோ சேனல் போடுறீங்க, இல்லை பேட்டர்ன்ஸ் போடுறீங்கன்னா அந்த இடத்துல என்ன கேண்டில் சொல்ல வருது அப்படின்றதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்தா ஃபாஸ்ட் பிரேக் அவுட்லேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஓகே சார். இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு கேண்டில்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, நான் தான் சொல்கிறேன், கேண்டில்ஸ் இல்லாமல் பேட்டர்ன் வராது, பேட்டர்ன் இல்லாமல் கேண்டில்ஸ் இல்லை. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, இதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் நான் பிரிக்க வரல. நாங்கள் எப்படி இதை பார்க்குறோன்னா, நான் ஃபஸ்ட்டே தான் சொல்கிறேன், 2 கோடி பேரை நான் போய் அனலைஸ் பண்ணணும். நான் இப்போ இன்ட்ராடே பண்ணுறேன்னா ஒரு கேண்டில் அப் டவுன் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்ட்ராடே பிளேயர் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்களா இல்லை, மோஸ்ட்லி இன்ட்ராடே பிளேயர் தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இன்ட்ராடே பண்ணி ஜெயிக்கணுன்ற ஆசை தானே தவிர யாருக்கும் ஸ்விங்குக்கு போகணுன்னுலாம் ஆசையே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்ட்ராடே பிளேயர்னால் சார்ட்டில் கேண்டில்ஸை ரொம்ப தெளிவாக படித்தா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஓகே சார். இப்போ ஒரு ட்ரேடர் இந்த கேண்டில்ஸ் பேட்டர்ன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவங்க சக்சீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் இப்போ தான் சொன்னேன், சோஷியல் மீடியாவில் நம்ம போய் சொல்கிறத இன்னொருத்தங்க பேக் டெஸ்ட் பண்ண முடியாது. இது கேண்டில்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இது மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் தானே தவிர ஒரு பேட்டர்னோ ஒரு கேண்டிலோ ஒன்றா வர இடத்துல உடனே ஒரு சிக்னல் பை செல்லாம் காமிக்காது, ஒரு இண்டிகேஷன் தான் காமிக்கும். பை செல் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் எங்கே நடக்கணும்னா ஒரு பேட்டர்ன் தெளிவாக சொல்ல வரணும், இதுதான் பை. அதான் சொல்ல வரேன், நீங்கள் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹெட் அண்ட் ஷோல்டரோட டாப் டு பாட்டம் நம்ம தெளிவாக செக் பண்ணணும். ஷோல்டரோட எண்டு அந்த சப்போர்ட் டாட்டட் லைனை எட்ஜு உடைக்கும் போது மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்றது பேட்டர்ன். பட் அந்த இடத்துல கேண்டிலும் என்ன சொல்ல வருதுன்றதை ரொம்ப தெளிவாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வரைஞ்சிருப்போம், அதோட பாட்டம் சப்போர்ட் நம்ம லைனும் போட்டிருப்போம், டாட்டர் லைன் நம்ம தெளிவாக போட்டிருப்போம், அது நெக்லைனை உடைக்காது. அந்த இடத்துல என்ன நம்ம பண்ணுவோம், ஒருவேளை ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கொடுத்துட்டு மார்க்கெட் ஹெட் அண்ட் ஷோல்டரை ஃபேக் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிடும். நல்லா புரிஞ்சுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம படிக்கிறது இப்போ நம்ம பேசுறது எல்லாமே ஒரு கேண்டலும் பேட்டர்னும் மார்க்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இதில் ஸ்ட்ராட்டஜிலாம் போட முடியாது, ஸ்ட்ராட்டஜிஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இதில் கேரக்டரும் பேட்டர்னும் என்ன சொல்ல வருது, என்ட்ரி கிடைக்குதா இல்லையா, என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றது யோசிக்க முடியும். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ ட்ரேடிங் பண்ணும்போது கேண்டில்ஸ் சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் எவ்வளோ முக்கியம், என்னென்ன டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியமான 2 மெத்தட்ஸான சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் பற்றியும் கேண்டில்ஸ் பற்றி தான் நிறைய விஷயங்களை சார் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஜீபு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.